போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே மக்கள் அதிக அளவுல முதலீடு செய்வதற்கான காரணம் பேங்குகளை விடவே போஸ்ட் ஆபீஸ்ல அதிகமான வட்டி விகிதங்கள் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல செய்யப்படுற உங்களோட முதலீடு பாத்தீங்கன்னா பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உறுதியான வருமானத்தையும் தருது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அதிகமான லாபம் தரக்கூடிய டாப் 10 முதலீட்டு திட்டங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டம். POMIS திட்டத்தை நீங்கள் தனியாகவோ கூட்டாவோ தொடங்கலாம். குறைந்தது 1000 ரூபாய் முதலீட்டிலிருந்தே கணக்கை தொடங்க முடியும். அதிகபட்சம் தனிநபராக இருந்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய் வரைக்கும், கூட்டு கணக்கா இருந்ததுன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துக்கு 7.4% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த கணக்கோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்குள்ள முதலீடு செஞ்ச தொகையை நீங்க திரும்ப எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களால எடுக்க முடியும். ஆனா மொத்த டெபாசிட் தொகையில 2% கழிச்சதுக்கு அப்புறமா தொகை பாத்தீங்கன்னா உங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இதுவே 3 வருஷத்துக்கு அப்புறமா செலுத்தின தொகையை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1% தொகையை கழிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் வந்து தருவாங்க. அடுத்ததா போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட். இந்த திட்டத்தை தனிநபராவோ கூட்டாவோ தொடங்கலாம். 10 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு அவங்களோட பெற்றோர்கள் மூலமா இந்த கணக்கை தொடங்க முடியும். இந்த திட்டத்துல நீங்க 1 இல்லைன்னா அதற்கு மேல எவ்வளவு கணக்குகள் வேணாலும் வச்சுக்கலாம். குறைந்தது 1000 ரூபாயிலிருந்தே கணக்கை தொடங்க முடியும். நீங்க 1 ஆண்டு, 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் அப்படின்னு உங்களுக்கு ஏத்த மாதிரி கால அளவை பயன்படுத்தி சேமிக்க முடியும். நீங்க தேர்ந்தெடுத்த கால அளவு 1 ஆண்டு அப்படின்னா 6.8% வட்டியும், 2 ஆண்டுகள் அப்படின்னா 6.9% வட்டியும், 3 ஆண்டுகள் அப்படின்னா 7% வட்டியும், 5 ஆண்டுகளுக்கு 7.5% வட்டி விகிதங்களையும் வழங்குது. இந்த கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க சேமிப்பை தொடரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால அவகாசத்தை அதிகரிச்சுக்கலாம். அதே மாதிரி முக்கியமா கணக்கை தொடங்கின நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள்ள முடிக்க முடியாது. ஸோ இந்த திட்டத்தை நீங்க தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்ததா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தை நீங்க போஸ்ட் ஆபீஸ்லயும் பேங்குகள்லயும் தொடங்கலாம். குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தை 50 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்க தனிநபர்களும், சிறப்பு VRS கீழே இருக்க ஓய்வு பெற்றவர்களும் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. உதாரணத்துக்கு 30 லட்சம் ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு ஆண்டு வட்டியாக 2.46 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா தேசிய சேமிப்பு சான்றிதழ். இந்த திட்டத்தை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்குகள்லையோ தொடங்கலாம். இந்த திட்டத்துக்கு வருமான வரி பிரிவு 80C கீழே வரி விலக்கும் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல தனிநபராவோ கூட்டு கணக்குகளையோ தொடங்க முடியும். 10 வயதான குழந்தைகள்ல இருந்து இந்த திட்டத்துல யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்துக்கு 7.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. அடுத்ததா பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது PPF. இந்த PPF அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீட்டு திட்டம். இந்த திட்டத்துல முதலீடு செய்யறவங்களுக்கு அதிக வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தோட லாக்இன் பீரியட் 15 ஆண்டுகள். குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். அதாவது நீங்க உங்க கணக்கை தொடங்கி முதலீடு செய்ய தொடங்கினதுலேருந்து 15 ஆண்டுகள் வரைக்கும் உங்களோட பணத்தை எடுக்க முடியாது. எல்லாருக்குமே லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது 15 ஆண்டுகள் தான். அதற்குள்ள பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 5 ஆண்டுகள் கழிச்சதுக்கு அப்புறமா எடுக்க முடியும். அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம். இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிற செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்துக்கு 10 வயசு இல்லைன்னா அதுக்கு குறைவான பெண்கள் விண்ணப்பிக்க முடியும். 10 வயசுடைய பெண்கள் அப்படின்னா அவங்க பேர்லேயே SSY கணக்கை தொடங்கலாம். அதுவே குறைவான வயதுடைய குழந்தைகளுக்கு அவங்களோட பெற்றோர்கள் மூலமாக கணக்கை தொடங்க முடியும். இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்குகள்லையோ கணக்கை திறக்க முடியும். அடுத்ததான் மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் திட்டம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட பட்ஜெட் 2023 அறிவிக்கப்பட்ட ஒரு புது வகையான ஒரு சிறு சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் சிறுமியரோட பெயர்ல தொடங்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ண முடியும். அடுத்ததா கிஷான் விகாஸ் பத்ரா. ஸோ இந்த கிஷான் விகாஸ் பத்ரா திட்டத்துல நீங்க முதலீடு செய்யறது மூலமா உங்களோட பணம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாயிரும். இதுல பண இழப்பு ஏற்படுற அபாயங்கள் எல்லாமே ரொம்பவே குறைவா இருக்கிறதால இந்த திட்டம் ஒரு பாதுகாப்பான முதலீடாவே இருக்கு. இந்த திட்டம் மூலமா உங்களோட தொகை பார்த்தீங்கன்னா 115 மாதங்கள்ல இரட்டிப்பாயிடும். இந்த திட்டத்தை நீங்க கூட்டு கணக்காவோ தனிநபராவோ தொடங்க முடியும். குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு எதுவும் கிடையாது. ஸோ நீங்க எவ்வளோ வேணாலும் முதலீடு செஞ்சுக்கலாம்.
இந்த திட்டத்துக்கு 7.5% வட்டி விகிதம் வழங்கப்படுது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த திட்டத்தில் 2 லட்ச ரூபா முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 115 மாதங்களில் உங்களோட முதிர்வு தொகை 4 லட்சமாக இருக்கும். அடுத்ததாக ரெக்கரிங் டெபாசிட் திட்டம். ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் வைப்பு நிதி திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முதலீட்டு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலமாக நீங்கள் முதலீடு செய்கிற தொகைக்கு வட்டி விகித லாபத்தோடு சேர்த்து நீங்கள் பெற முடியும். ஸோ இந்த திட்டத்தை நீங்கள் SBI பேங்க்கில் கூட தொடங்கலாம். குறைந்தபட்ச டெபாசிட் தொகை 500 ரூபாயிலிருந்து இந்த கணக்கை நீங்கள் தொடங்கலாம். ஸோ முதிர்வு காலம் முடிந்ததும் நீங்கள் கணக்கை மறுபடியும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு கூட நீடிக்கிறதுக்கான வசதியும் இருக்குது. இந்த திட்டத்தில் முதலீடு செய்கிறது மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்கிறதால நிறைய பேரோட விருப்பமான திட்டமாகவே இந்த திட்டம் இருக்குது. அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தை தனிநபராகவோ கூட்டு கணக்காகவோ தொடங்க முடியும். 10 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தங்களோட பெயர்லேயே சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும். எந்த ஒரு தனிநபருமே ஒரே ஒரு சேமிப்பு கணக்கை மட்டும்தான் திறக்க முடியும். ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் முதலீடு செய்கிறது மூலமாக உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தையும் தருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.